Day 4, time 1:42. நேத்து என்ன நடந்துச்சு? ஒரு 11:30 மார்னிங் எந்திரிச்சிட்டேன். காலேஜ்ல இருந்து ராகேஷ்னு ஒரு பையன் கால் பண்ணியிருந்தான். அவனோட கல்யாணத்துக்கு கால் பண்ணான். கண்டிப்பா வரணும். மார்ச் 30th கல்யாணம் அப்படின்னா. ட்ரை பண்றேன் நான் வர்றதுக்கு கஷ்டம் அப்படின்னேன். அப்போ அவன், ஆமா நீ எந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க அப்படின்னா. திருவிழாக்கு மேபி வருவேன். ஏப்ரல் 3 மார்ச் 30th லீவ் கிடைக்குமா தெரியல. வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் அக்காட்ட ஃபோன் பேசினேன். ஈத் வருது, ரம்ஜானுக்கு வீட்டுக்கு வரப்போறேன், நீயும் வா கூட வா ஒன்னா போலாம் அப்படிலாம் சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, தயிர் சாதம். ஸோ நோம்புனால சாப்பிட முடியாதுன்னு சாப்பாடெல்லாம் தூக்கி காக்காக்கு வச்சுட்டு வந்துட்டேன் டெரஸ்ல போயிட்டு. அப்புறம் அப்புறம் ஆஹ் மோனிக்கும் அப்புறம் ஷேடோக்கும் ஜோசிக்கும் எல்லாம் சாப்பாடு வச்சேன். ஏன்னா 3 நாள் வீட்டில் இருக்க மாட்டேன் ஊருக்கு போனா. ஸோ ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு வந்துட்டேன். ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீடர் இருக்கு அவங்களுக்கு, பட் ஸ்டில் மனசால அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி தலையோடி கொஞ்சம் ஃபுட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் ஃபீல் எமோஷ்னலாக இருந்துச்சு. அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் மீஷோ டெலிவரி இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கினேன். அதில் நிறைய பேப்பர் கவர் குப்பையாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குப்பை போடணும்னு கீழே போனேன். குப்பை கதையை நான் இன்னும் சொல்லலை, சொல்கிறேன். தனியாக இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு குப்பை போட கொஞ்சம் கஷ்டம். ஸோ கார்ப்பரேஷன் கிட்ட சொல்லிட்டு குப்பை வெளியே வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணேன். ஸ்வச்சதான்னு ஒரு ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட குப்பை பாக்ஸ் வெளியே வைங்க, என்னால் காலையில் எழுந்திரிச்சு குப்பை போட முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க வெளியே வைங்க, கலெக்ட் பண்ண கார்பேஜ் கலெக்டர் வருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் மணின்னு அவரோட பேர். நான் குப்பை வச்சதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப எடுக்காமல் போயிருந்தார். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி ஃபோன் கால்லாம் பண்ணிவிட்டு குப்பை பாக்ஸ் வெளியே வைங்க, அதில் வச்சுக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு சும்மா வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் ரெக்கார்டிங் தான் அவர் அனுப்பியிருந்தார். அதாவது நான் தான் அவரை ஃபோன் பண்ணேன்னு தெரியறதுக்கு என்னோட ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா அவருக்கு எழுத படிக்க தெரியாதாம். சரி, அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கேட்குறாருன்னு நானும் நினச்சிட்டு ஃபோட்டோ அனுப்புனேன். அப்போ அவர் பொட்டு வச்ச ஃபோட்டோ வேணும்னு கேட்டிருந்தார். சரி, அவர் ரொம்ப தெய்வீகமான ஆள் போல். ஏன்னா டிபிலெல்லாம் சிவன், பார்வதி, முருகன், கணபதி எல்லாம் இருந்தாங்க, விநாயகர்லாம். ஸோ அவரை கொஞ்சம் அப்படி தெய்வீகமான ஆள், அதனால தான் பொட்டு வச்ச ஃபோட்டோ கேட்குறாருன்னு பொட்டு வச்ச ஃபோட்டோ அனுப்புனேன். அனுப்புனதுக்கப்புறம் குப்பையெல்லாம் எடுத்துறாங்க. நானும் எக்ஸ்ட்ரா மந்த்லி ஆனால் காசும் கொடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து குப்பை எடுக்காமல் போனார். ஏன்னு கேட்டால், இல்லை எனக்கு மூடு இல்லை எடுத்துகிட்டு போக, அந்த மாதிரி லீவ் எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோட்டோ கேட்டார். அது எனக்கு எப்படி சொல்கிறது, அது நல்லா ஒரு எண்ணத்தோட கேட்ட மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தானே வாய்ஸ் அனுப்புகிறீங்க, எதுக்கு ஃபோட்டோ? ஃபோன் கால் பண்ணும்போது தெரியலைன்றீங்க, வாட்ஸ்அப்பில் டிபியில் நான் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன் தான் தெரிய போகுது அப்படின்னு நான் ஃபோட்டோ அனுப்பலை. அதுக்கப்புறம் அவர் குப்பையை எடுக்காமல் போயிட்டார்.
நானும் ஆ அவங்களோட சூப்பர்வைசர கால் பண்ணி குப்பை எடுக்கலன்னு எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். காண்டுல அவரு எடுத்துட்டே போகல. ஆ அப்கமிங் டேஸ்ல. அப்ப எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. நான் வந்து குப்பை லேட்டா தான் வைக்கிறேன். அவரு வரும்போது நான் வைக்கிறேன்னு பொய் எல்லாம் சொல்லி வச்சிருந்தாரு. அப்புறம் சூப்பர்வைசர் வந்து, மேடம் நீங்க அ அவர எடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அங்க கிளீன் பண்ற லேடி வருவாங்க. அவங்க அவங்க எடுத்துட்டு போவாங்க. அ அப்படிலாம் சொன்னாங்க. சரின்னு அ அவர எடுக்க வேண்டாம். இவங்களே எடுக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் நேத்து அ அந்த அக்காவ நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2, 3 வீக்ஸா அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு காசும் குடுத்துட்டு, இந்த எக்ஸ்ட்ரா குப்பை இருக்குன்னு சொல்ல போனேன். அவங்க வந்து, "ஏன் மேடம் உங்கள நானும் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நெனச்சேன். அவங்க கிட்ட என்ன சண்டை?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் இந்த விஷயம் சொன்னேன். அவங்க நம்பவே இல்ல. சொன்னேன், "என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அவங்க வாய்ஸ் கேட்டதுல, ஃபோட்டோ கேட்டதுல, அவங்க நல்ல எண்ணத்துல கேட்டாங்கன்னு நானும் நெனச்சேன். ஆனா ஆ ஃபோட்டோ அனுப்பலன்னா, குப்பை எடுத்துட்டு போகாம இருக்காரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவரு வேலை போகுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த ரீசன் நான் வந்து சூப்பர்வைசர்ட்ட சொல்லல." அப்படின்னேன். அது மட்டும் இல்ல. அவரு குப்பை சூப்பர்வைசர் சொல்லி குப்பை எடுத்துட்டு போம்போதெல்லாம், குப்பை பாக்ஸ் எடுத்து நாங்க கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன் கேட்ல. அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசியிருக்காரு. அதெல்லாம் கேமரால ரெக்கார்டிங்கா இருக்கு. எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. அ அவரு இப்படிலாம் பண்றதால அவருக்கு தெரியல அங்க கேமரா இருக்குன்னு. அப்படிலாம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க வந்து, "கவலைப்படாதீங்க. நான் எடுத்துட்டு போறேன். நீங்க எப்ப வேணா வைங்க. நான் 10 மணிக்கு வந்துருவேன். வந்து எடுத்துட்டு போறேன்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் காசு குடுத்துட்டு, நான் ரூமுக்கு போயிட்டு, குளிச்சுட்டு, ரெடி ஆயிட்டு, ஆஃபீஸ் போறதுக்கு இருந்தேன். ரெடி ஆயிட்டு கேப் புக் பண்ணேன். ஊபர் புக் பண்ணேன். எடுத்துட்டு அவங்க வரவே இல்ல. பக்கத்துல இருந்தோம். அப்புறம் ரேப்பிடோ புக் பண்ணேன். அதுவும் லேட் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் ஊபர் கிடைச்சது. அ அப்புறம் ஷேடோக்கு, ஜோசிக்கு, மோனிக்கெல்லாம் பை சொல்லிட்டு, டாட்டா சொல்லிட்டு ஊபர் ஏறுனேன். அப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டேன். ம். ஊபர்ல நல்லா தான் இருந்தாங்க. ஐ மீன் சேஃப் டிரைவிங் டீசென்ட்டா இருந்தாங்க. அவங்க ஏசி எல்லாம் கரெக்ட் பண்ணி குடுத்தாங்க. அதிகமா பேசல. கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வரல. அப்புறம் பாட்டெல்லாம் கேட்டு ஆஃபீஸ் வந்துட்டேன். ட்ராவல் பேக்கு, லேப்டாப் பேக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆஃபீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உடனே அட்டெண்டன்ஸ் போட்டேன். சரும் அங்க உட்காந்துட்டு இருந்தான். ஆ அப்புறம் சந்து வந்ததுக்கப்புறம் நேத்து அப்படியே ரக்பி பிளேயர் மாரி வந்தாங்க. அது அவர கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். டீ ஷர்ட்டு, அட்டையர் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம் நானும் சரும். அப்புறம் நாங்க 3 பேரும் கேரம் ஆட போனோம். அங்க அ நித்யா இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு கேரம் ஆடுறதுக்கு சொல்லிக் குடுத்துருந்தாங்க. அ கரெக்ட்டா வரல தான். அவங்களும் சொன்னாங்க, "ட்ரை பண்ணுங்க கிடைக்கும். ஆங்கிள் இப்படி வைங்க, கை இப்படி வைங்க, பாக்கெட்ல போடுங்க." அப்படின்னு நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் 6:15க்கா பிரேக் போனோம். முட்டை போண்டா, ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் ஆ கொஞ்சம் பசிச்சது. அப்புறம் நெனச்சேன், ஆ பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா பஸ்ல போம்போது பசிக்கும். அப்புறம் மேல வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். மணிஷ் தம் பிரியாணி, வெஜ் பிரியாணி தான் போட்டேன். எதுக்கு ரிஸ்க்குன்னு. ஆ அப்புறம் நேத்து பண்ண டேஷ்போர்ட்லயும் மறுபடியும் எரர் வந்துச்சு. அத கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ அப்புறம்
சந்துவ கூப்பிட்டு சந்து தான் எனக்கிட்ட கீழ போய் டெலிவரி வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னா எனக்கு பிரேக் இல்ல. சீக்கிரம் வேற கிளம்புவேன்னு. அப்புறம் சந்துவ கூப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் 8:30க்கு பஸ்ஸு 8:45க்கு பஸ்ஸு. சந்து தான் என்ன ட்ராப் பண்ணாங்க. பாவம் ஆல்ரெடி பிரேக் இல்ல. அவரு தான் என்ன நல்ல மனசு காட்டி ட்ராப் பண்ணாரு. அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். சரு, சந்து நெறைய சிரிச்சேன் ஆஃபீஸ்ல. ஆ அப்புறம் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறினதும் கொஞ்ச நேரத்திலேயே லைட் எதுவும் ஒர்க் ஆகல. பார்த்தா ஃபியூஸ் போயிருக்கு. ஆ அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1:10க்கா நான் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு வாஷ்ரூம் போணும்னு தோணுச்சு. அங்க போய் பார்த்தா லைட் இல்ல. டிரைவர் நல்ல மனசு காட்டிட்டு அவரோட ஃபோன்ல டார்ச் போட்டு குடுத்தாரு. லைக் அவரு ஃபோன் பார்த்துட்டு தான் இருந்தாரு. மேடம் லைட் இல்லன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க ஃபோன்ல டார்ச் ஆன் பண்ணி குடுத்தாங்க. எவ்ளோ நல்ல மனசுல. அப்ப நான் நெனச்சேன். ஆ பஸ்லயே போயிட்டு இருக்கிறதுனால சவுண்ட் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். சாரி. ஆ டே 4 அப்படியே முடிஞ்சிருச்சு.